வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். யாழ் போதனா வைத்தியசாலை சேவைகளின் தரத்தை மேம்படுத்துவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ள சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ்த மிக விரைவில் நேரில் விஜயம். நாடு முழுவதும் எரிவாயு தட்டுப்பாடு நிலவி வரும் நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கினால் வழங்கப்பட்டுள்ள உத்தரவு. புதிய அரசியலமைப்பின் உருவாக்குதல் ஊடாக இனப்பிரச்சினைக்கு நியாயமான தீர்வை காண வேண்டும் என முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய ஜனாதிபதிக்கு கடிதம். ஊழலில் ஈடுபட்ட திமிங்கலங்களை பிடிக்க வேண்டும் என கருத்துக்களின் மத்தியில் தனது நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ள ஜனாதிபதி அனுரகுமார. தொடர்வது விரிவான செய்திகள். கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரர் திடீர் விஜயம் ஒன்றை மேற்கொண்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. யாழ் போதனா வைத்தியசாலைக்கு நேரில் விஜயம் மேற்கொண்ட கடல் தொழில் அமைச்சர் வைத்தியசாலையின் சேவை நிலைமைகளை நேரில் ஆராய்ந்ததோடு வைத்தியசாலையின் வளர்ச்சி மற்றும் சேவைகளை மேம்படுத்துவதற்கான தேவைகளை வைத்தியசாலை பணிப்பாளர் சத்தியமூர்த்தியிடம் கேட்டறிந்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது. இதன்போது மேலும் தெரிவித்த அவர் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச மிக விரைவில் நேரில் விஜயம் மேற்கொண்டு சேவைகளின் தரத்தை மேம்படுத்துவதற்கு முயற்சிகளை மேற்கொள்வார் என்றார். சாதகமான மாற்றங்களை கொண்டுவர சுகாதார அமைச்சரோடு கலந்துரையாடி தன்னால் முடிந்த எல்லாவற்றையும் மேற்கொள்வதாகவும் இதன் மூலம் சேவைகளின் தரத்தை மேம்படுத்துவதற்கான மேலும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் தெரிவித்திருந்தார். நாடு முழுவதும் லாப் எரிவாயு தட்டுப்பாடு நிலவி வரும் நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் லாப்ஸ் எரிவாயு நிறுவனத்திற்கு உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் வீடுகளுக்கு முன்னுரிமை அடிப்படையில் 3000 மெட்ரிக் டன் எரிவாயுவை மாதாந்த அடிப்படையில் விநியோகம் செய்வதை உறுதி செய்யுமாறு ஜனாதிபதி வர்த்தமானி அறிவித்தல் மூலம் பணிபுரி விடுத்துள்ளார். இது தொடர்பாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சமையல் எரிவாயு வழங்குனர் குறைந்தபட்சம் 7500 மெட்ரிக் டன் எல்பி எரிவாயு இருப்பினை கொண்டிருக்க வேண்டும் என்றும் உள்நாட்டு சந்தைக்கு எல்பி எரிவாயு கட்டுப்பாடு இல்லாமல் விநியோகம் செய்ய இது அவசியமானது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் 9000 மெட்ரிக் டன் எரிவாயுவை லாப்ஸ் நிறுவனம் அடுத்த 3 மாதங்களுக்கு உள்நாட்டு விற்பனைக்கு அனுமதிக்க வேண்டும் என்பதுடன் இது கடந்த வெள்ளிக்கிழமை முதல் அடுத்த ஆண்டு பிப்ரவரி 21 வரை நடைமுறைக்கு வருவதாகவும் ஜனாதிபதி அறிவித்துள்ளார். 10 அம்சங்களை முன்வைத்து சமூக நீதிக்கான தேசிய இயக்கத்தின் தலைவரும் முன்னாள் சபாநாயகருமான கரு ஜெயசூரிய கடிதம் ஒன்றை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு அனுப்பி வைத்துள்ளார். குறித்த கடிதத்தில் புதிய அரசியலமைப்பை உருவாக்குதல் ஊடாக இனப்பிரச்சினைக்கு நியாயமான தீர்வினை காணுதல் உட்பட பல விடயங்களை அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் வழங்கிய ஆணையை அனைத்து தரப்பினரும் மதிக்க வேண்டும் என்பதோடு நாட்டில் தேசிய ஒற்றுமை சமாதானத்தினை நிலைபெறச் செய்து நாட்டில் அனைவரும் இலங்கையர்களாக வாழ்வதற்கான சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்பதே எமது எதிர்பார்ப்பாகும் என்றுள்ளார். அதன் அடிப்படையில் குறிப்பாக ஜனாதிபதி மற்றும் பிரதமர் அரசாங்கத்தின் முதல் செயல்பாடாக நாட்டின் கட்டமைப்புகளை வலுப்படுத்துவதன் மூலம் சட்டத்தை மதிக்கும் திறமையான பொது நிர்வாக கட்டமைப்பை உருவாக்கி குறிப்பாக இலங்கையில் 14 பேருக்கு ஒரு அரச ஊழியர் என்ற விகிதம் மாற்றியமைக்கப்பட வேண்டும் என்றும் உள்ளூராட்சி மன்றம் மற்றும் மாகாண சபைகளுக்கான தேர்தல் ஆகியவற்றை தாமதமின்றி முன்னெடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் தேசிய இனப்பிரச்சினைக்கு உடனடியாக தீர்வு காணப்பட வேண்டும். தேசிய இனப்பிரச்சினைக்கு சமஷ்டி தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு வரலாற்றில் முதல் தடவையாக வடக்கு கிழக்கு மக்கள் வாக்களித்துள்ளார்கள். எனவே இந்த சிறந்த சந்தர்ப்பத்தை நழுவ விடாது எதிர்கால சந்ததியினை கவனம் செலுத்தி அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் லஞ்ச ஊழலுக்கு எதிராக போராட வேண்டும் என்பதோடு அதற்கு தேவையான சட்டங்களை இயற்றுதல் முக்கியமானதாகின்றது என்றும் கரு ஜெயசூரிய குறிப்பிட்டுள்ளார். இலங்கை எதிர்வரும் 5 ஆண்டுகளில் பொருட்கள் மற்றும் சேவைகளின் ஏற்றுமதியினை 36 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரை அதிகரிக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையின் புதிய அரசாங்கம் இதனை அடிப்படையாக கொண்டு வசதிகளை திட்டமிட்டுள்ளதாக இலங்கையின் ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைவர் மங்கள விஜயசிங்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் குறிப்பிடுகையில் தற்போது பொருட்கள் ஏற்றுமதி மூலம் கிடைக்கும் 12 பில்லியன் டாலரை 25 பில்லியன் டாலராக உயர்த்துவதற்கு உத்தேசித்துள்ளோம். அதேபோல் சேவை வளங்களின் ஊடாக கிடைக்கும் 3 பில்லியன் டாலரை 11.5 பில்லியன் டாலராக உயர்த்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். அரசியல் மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மையுடன் ஏற்றுமதியில் வெளிநாட்டு நேரடி முதலீடுகளை ஈர்க்க இலங்கை எதிர்பார்த்துள்ள நிலையில் டிஜிட்டல் மயமாக்கல் மூலம் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இதேவேளை சேவைகளை மேம்படுத்தும் முயற்சியின் ஒரு பகுதியாக கடல் சார்ந்த முதலீட்டு மன்றம் எதிர்வரும் நவம்பர் 26 நடைபெற உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை சுதந்திர கட்சியின் செயற்பாடுகளில் இருந்து விலக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தீர்மானம் எடுத்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் குறித்த விடயம் சம்பந்தமாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்கவிற்கு மைத்திரிபால சிறிசேன கடிதம் மூலம் அறிவிக்க உள்ளதாகவும் அந்த செய்திகள் குறிப்பிடுகின்றன. சுதந்திர கட்சியின் உரிமை தொடர்பாக தற்போது நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள பல வழக்குகளில் மைத்திரிபால சிறிசேனவும் ஒரு தரப்பாக உள்ளது.
ஆனால் அவரது புதிய முடிவின் மூலம் கட்சியினை முன்னெடுத்து செல்லும் பொறுப்பு முன்னாள் ஜனாதிபதியிடம் ஒப்படைக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. இதேவேளை அண்மையில் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் மைத்ரிபால சிறிசேனவின் மகன் சுயேட்சையாக களமிறங்கி படுதோல்வி அடைந்திருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கையின் கட்டமைப்புக்குள் அதனுடன் இணைந்து செயற்படும் நிலையில் ஊழலில் ஈடுபட்ட திமிங்கலங்களை பிடிக்க வேண்டும் என்ற கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறது. இலங்கையில் பொருளாதார அபிவிருத்தி நெருக்கடிகளுக்கு காரணமானவர்களை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும், அதாவது ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை மக்கள் தெரிவு செய்தனர். தொடர்ந்தும் ஜனாதிபதி மீதும் தேசிய மக்கள் சக்தி மீதும் கொண்ட நம்பிக்கை காரணமாக அனைத்து மக்களும் தீர்வை காண்பார்கள் என்று எதிர்பார்த்து நாடாளுமன்ற தேர்தலில் மற்றொரு மாற்றத்தை காட்டி அனுரவுக்கு வாய்ப்பு கொடுத்துள்ளார்கள். இந்த நிலையில் இதற்கான அனைத்து பதில்களும் ஜனாதிபதியிடம் இருக்கும் என்று உறுதியாக கூற முடியாது என்றாலும் அவர் நிச்சயமாக முயற்சி செய்வார் என்று நம்புவதாக அரசியல் அவதானிகள் தெரிவிக்கின்றனர். அத்துடன் ஜனாதிபதி பல மானியங்களை, நலன்புரி சேவைகளை வழங்குவது குறித்தும், வரிகளை குறைப்பது, மாற்றங்களின் சுமைகளை சுமக்க முடியாதவர்களுக்கு நிவாரணங்களை வழங்குவது குறித்தும் கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார். ஆனால் அவருக்கு உள்ள மிகப்பெரிய சவால் என்னவென்றால் ஊழல் ஒழிப்பு என்பதன் அடிப்படையிலேயே அவர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டார். அத்துடன் அரசாங்கத்தின் மூல குறிக்கோளே அதனை அடிப்படையாக கொண்டது. இதன் காரணமாக ஊழலில் ஈடுபட்ட பெரிய மீன்களை ஜனாதிபதி சிறையில் தள்ள வேண்டும். இல்லாவிட்டால் இவ்வளவு பெரும்பான்மை பெற்றுள்ள நிலையில் அவரது கட்சியினை சேர்ந்தவர்களோ அல்லது மக்களோ கேள்வி கேட்கக்கூடும். முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா குமாரதுங்க, மஹிந்த ராஜபக்ச, மைத்ரிபால சிறிசேன மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் மீதும் ஊழல் குற்றச்சாட்டுகளை அனுரகுமார சுமத்தியிருந்தார். ஊழலில் ஈடுபட்டவர்களை கைது செய்வது அவ்வளவு சுலபமான விடயமல்ல. ஜனாதிபதி அதை நிச்சயமாக செய்ய வேண்டும். ஆனால் அதை அவர் எவ்வாறு செய்ய போகிறார், தன் மீது களங்கத்தை ஏற்படுத்தாமல் அவர் இதனை எவ்வாறு செய்ய போகிறார் என்பதே கேள்வியாக உள்ளது. ஊழலில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக உரிய ஆதாரங்கள் இல்லாத போது அவர்களுக்கு எதிரான சட்டத்திற்கு புறம்பான நடவடிக்கைகளில் ஆபத்து குறித்தும் எச்சரிக்கப்படுகிறது. ஆனாலும் இன்றளவில் அமைச்சுக்களில் காணாமல் போன வாகனங்கள் தொடர்பான விடயங்கள் கணக்காய்வு நடவடிக்கைகளில் வெளிவந்துள்ளது. உதிரி பாகங்களாக இறக்குமதி செய்து இலங்கையில் சட்டவிரோதமாக பொருத்தப்பட்டு மறைத்து வைக்கப்பட்ட வாகனங்கள் கண்டுபிடிக்கப்படுகின்றன. அது தொடர்பில் கைது செய்யப்பட்டவர்கள் நீதிமன்ற விசாரணைகளுக்கும் உட்படுத்தப்பட்டுள்ளார்கள். அத்துடன் 3.5 பில்லியன் ரூபாய் பெறுமதி வரியை செலுத்த தவறியமை தொடர்பாக WM மெண்டிஸ் நிறுவனத்தின் பணிப்பாளருக்கு 6 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டதுடன் பிணையும் நிராகரிக்கப்பட்டது. சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள WM மெண்டிஸ் நிறுவனத்தின் பணிப்பாளரான ரன்தேவ் தினேந்திர ஜோன் முன்வைத்த பிணை கோரிக்கைகள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினால் நிராகரிக்கப்பட்டது. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தேவையற்ற செலவுகள், குறிப்பாக அதிசொகுசு வாகனங்கள் இடைநிறுத்தப்பட்டமை உட்பட சலுகைகள் குறைப்பதற்கான வாய்ப்புகளும் காணப்படுகிறது. ஊழலற்ற ஆட்சி கட்டமைப்பை ஒழிப்பதே ஒரு நாட்டின் உண்மையான அபிவிருத்தி என்ற வகையில் இலங்கையில் ஊழலுக்காக அமைச்சர்கள் கூட கைது செய்யப்பட்ட வரலாறு மிக குறைவு. இந்த நிலையில் அவர்களின் வாக்குறுதிகளுக்கு அமைய ஊழலற்ற அரசாங்கம் ஒன்றை உருவாக்கி நாட்டின் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தினால் அவர்களின் வெற்றி இனிவரும் தேர்தல்களில் தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.